இந்த பஸ் ஸ்டாண்டை மூடியே ஆகணும்னு நிற்கிறேன். அன்புமணியினுடைய கோபம் நியாயமான கோபமா இல்லை இந்த கோபத்துக்குள் சுயநலம் ஒளிந்திருக்கா? இந்த கட்டடம் கட்டுறதுக்கு 40 கோடி ரூபாய் செலவு. திட்டத்தை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த 2016 காலகட்டத்தில் தான் சட்டசபையில் கோரிக்கை வைக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றும். நகராட்சி ஆணையாளர் அதை அனுமதி கொடுக்கிறார். அப்ப அன்புமணி எங்க போனாரு தெரியும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்ப அன்புமணிக்கு இந்த பேருந்து நிலையத்தின் மீது பல புகாரை சொல்றாரு. இந்த ப்ராசஸ் 10 வருஷ ப்ராசஸ். நீங்க என்றாவது ஒரு நாள் உங்க அறிக்கை வந்திருக்கா? அப்போ தேர்தலுக்கு உங்களுக்கு 10 ஏக்கரா நிலம் 90 கோடி ரூபாய் சுத்தியா நிலம் இருக்குங்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க? அந்த குடும்பம் எவ்வளவு நிலம் இருக்கோ அப்படியே எழுதி கொடுத்துறாங்க. அன்புமணி தயாரா? சொந்த சாதி, சொந்த சனம், ஒரு பெரிய குடும்பம், அதுலயே மண்ணலி போடுற ஐயா அன்புமணி. ஏற்காடு மழை பூரா உங்களுக்கு சொந்தமாகி போச்சு. இப்போ பஸ் ஸ்டாண்டை மூடணும், பொதுமக்கள் திரண்டு வருவான். அத்தனை பேர் பஸ் ஸ்டாண்ட் நீ மூடி பாருங்க. நீ சவால் விடுற, நான் மூடி பாருங்க. சொந்த மக்களுக்கு ஏன் துரோகம் பண்றீங்க? வணக்கங்கய்யா. வணக்கம். தருமபுரி பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் இப்போ செயல்பாட்டில் இருக்குது. அன்புமணி அவர்கள் இந்த புதிய பேருந்து நிலையம் விஷயத்தில் ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்குது, உடனடியாக பழைய பேருந்து நிலையத்திலேருந்து உடனடியாக பேருந்து நிலையத்தை அங்கே மாற்றணும், இது குறித்து ஒரு உயர்மட்ட விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான கோவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதனுடைய பின்னணி என்ன? அன்புமணியுடைய கோவத்துக்கு என்ன காரணம்? இப்போ இந்த அன்புமணியினுடைய கோபம் நியாயமான கோபமா இல்லை இந்த கோபத்துக்குள் சுயநலம் ஒளிந்திருக்கா? இப்படின்னு ஒரு சர்ச்சை தர்மபுரியில் ஓடிட்டு. இந்த பேருந்து அதாவது புதிய பேருந்து நிலையம் யாரு கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா, வன்னியர் சமூகத்தில் ராமதாஸ் குடும்பத்தை அங்கே தேர்தலில் நின்றால் 50,000 வாக்குகள் அந்த குடும்பத்திலிருந்து விடும். நம்ம முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் இருக்கார்ல, செந்தில்குமாருடைய குடும்பம். காமராஜர் காலத்தில் சேலம் மாவட்டத்தை இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வடிவேல் கவுண்டர் தருமபுரி மாவட்டத்தை வாங்கி கொடுத்ததே செந்தில் குடும்பம் தான். இப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தருமபுரி மாவட்ட அலுவலகமே இவங்க கட்டி கொடுத்ததான். யாரு? இந்த செந்தில்குமார் குடும்பம். இப்போ இவங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் வன்னியர் குழந்தைகள், தலித்து குழந்தைங்க அத்தனை பேருக்கு ஸ்காலர்ஷிப் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிறுவனம் ஏறக்குறைய வன்னியர் சமூகத்தை தாண்டி, வடிவேல் கவுண்டருங்கிறது செந்தில்குமாருடைய நெருங்கிய உறவினர். அவர் திமுகவில் ஒரு சர்ச்சைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர். சனாதன எதிர்ப்பாளர்னால தான் அவர் சர்வேவில் ஆக முடியல. சனாதன எதிர்ப்பாளர் என்கிற ஒரு அடையாளத்தினால அவர் சர்வேவில் ஆக முடியல. இல்லைனா தொடர்ந்து 10 முறை எம்பியாக இருக்கலாம். இப்போ அது இருக்கட்டும். இப்போ அன்புமணியை பொறுத்த வரைக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டை மூடியே ஆகணும்னு நிற்கிறார். இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்த குடும்பம் டிஎன் சின்னசாமியுடைய நெருங்கின உறவினர் தான் வடிவேல் கவுண்டர். இந்த டிஎன்சி குடும்பம் மொத்தம் 10 ஏக்கர் நிலத்தை பஸ் ஸ்டாண்டுக்கு கொடுத்துருக்காங்க. 10 ஏக்கருடைய நிலத்தினுடைய மதிப்பு 150 கோடி ரூபாய். இந்த கட்டடம் கட்டுறதுக்கு 40 கோடி ரூபாய் செலவு. இந்த 40 கோடி செலவு. இந்த திட்டத்தை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த 2016 காலகட்டத்தில் தான் சட்டசபையில் கோரிக்கை வைக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2015 அப்போவே அன்புமணி ராமதாஸ் குடும்பம் அதை எதிர்த்திருக்கலாமே. 2015 ஜெயலலிதாவால் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு, இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அரசு அனுமதி 2018 கொடுக்குது. எடப்பாடி கவர்மெண்ட். ஆமாம், நகராட்சி ஆணையாளர் அதை அனுமதி கொடுக்குறாரு. அப்போ அன்புமணி எங்கே போனாருன்னு தெரியல. அதே போல் நகராட்சி 19/3/2015 தீர்மானம் போடுறாங்க, பாமக கவுன்சிலர் உட்பட. பாமக கவுன்சிலர் தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்ப அன்புமணி எங்க போனாரும் தெரியல. அப்ப எது நிறுத்திருக்கலாம, பல ஆயிரம் தொண்டர்களை கூட்டிட்டு போயிருக்கலாம. என்எல்சியில போராடுறதுக்கு உள்ளூர் ஆளே இல்லாம கடலூரை சுற்றி இருக்கிற ஊரில் கூட்டிகிட்டு போய் என்எல்சி போராட்டம் செய்ய வேண்டிய நிலைமை. என்எல்சி தொழிலாளர்களுக்கு
துரோகம் செய்த குடும்பம் தான் ராமதாஸ் குடும்பம். அங்க இருக்கிற வன்னியர்களுக்கு எத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க? இல்ல. இவர்களுக்கு தேவை பொட்டி தான் தேவை. அப்பாவுக்கு மகனுக்கு பொட்டி அரசியல் தான் தேவை. அதாவது NLC-ல சண்முகம் அமைச்சர், மத்திய அமைச்சர், சுரங்கத்துறை அமைச்சர், எத்தனை வன்னியர் நிலம் கொடுத்து தெருவில் நிற்கிறான், எத்தனை வன்னியர் வேலை இல்லாமல் தெருவில் நிற்கிறான். 3000 பேர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு, 3 ஷிஃப்ட்டுக்கு 9000 பேரில் 7000 பேர் வட இந்திய தொழிலாளி. எங்கேயா போனீங்க அப்பெல்லாம்? நீங்கள் 9000 வன்னியர்கள் குடும்பத்தில் அடுப்பு எரியுமா இல்லையா? சொந்த அமைச்சராக வந்த பிறகு அந்த மக்களுக்கு நல்லது பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கேன். பயிர் செய்த நிலத்தை புல்டோசர் வச்சு கொடுக்குறான். ஹைகோர்ட்டு ஸ்டே கொடுத்து அதை நிறுத்தி வைக்குது. இவர் எங்கே போயிட்டார்? தருமபுரி பஸ் ஸ்டாண்டை மூடுங்கிறாங்க. இதில் என்ன விஷயம்னா, தினமணியில் 17/4/2015 ஒரு விளம்பரம் வருது. நிலம் வேணும், தானமாக கொடுக்கறதுக்கு யார் தயார், நிலம் கொடுங்கன்னு தினமணியில் விளம்பரம் வருது. அன்னைக்கு போயிருக்கலாமா அன்புமணி? சௌமியா கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாமா? இந்த பேரம் பேச்சு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாமா? அப்போ இந்த குடும்பம் வடிவேல் கவுண்டர் குடும்பம், செந்தில்குமார், இளங்கோவன் குடும்பம், வன்னியர் குடும்பம். ஒரு ஊர் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக 10 ஏக்கரா நிலம், யார் 100-150 கோடி ரூபாய் சுற்றியா நிலம் இருக்குங்கிறாரு. நான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த குடும்பம் எவ்வளோ நிலம் இருக்கோ அப்படியே எழுதி கொடுத்துறேங்கிறாங்க. அன்புமணி தயாரா? 100 ஏக்கர் இருக்குன்னு அவர் அறிக்கை விட்டுருக்காரு. இந்த அறிக்கை விட்டுருக்காரு 100 ஏக்கரா இருக்குன்னு. நான் கேட்குறேன், அந்த குடும்பம் 100 ஏக்கரா ஏங்க இருக்குதா? ஏங்க எங்கே இருக்குது பட்டா நம்பர் சொல்ல எழுதி கொடுத்துறேங்கிறாங்க. அன்புமணி பேருக்கு 50 ஏக்கரா, சௌமியா பேருக்கு 50 ஏக்கரா, 2 பிள்ளைங்க பேருக்கு ஆளுக்கு 20-25 ஏக்கரா எழுதி கொடுத்துறேன், இடத்த சொல்லுங்கிறாங்க. சொந்த சாதி, சொந்த சனம், ஒரு பெரிய குடும்பம், அதுலேயே மண்ணளி போடுற ஐயா அன்புமணி. ஏற்காடு மலை பூரா உங்களுக்கு சொந்தமாகி போச்சு. எப்படி சொந்தமாச்சு? இப்போ நான் சட்டபூர்வமாக வர்றேன். இப்போ என்னென்னா, இப்போ நகர்மன்ற தீர்மானம் 65/17/2015 புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நகர எல்லைக்குள்ளோ நகர எல்லை ஒட்டியோ 10 ஏக்கரா நிலம் தேவை, தானமாக கேட்டு தினமணியில் 27/6/2015 விளம்பரம் செய்யப்பட்டது. அப்போது நீ உண்மையாகவே வன்னியர் தலைவராக சந்தேகமாக இருக்குது. அந்த மக்கள் பழைய பஸ் ஸ்டாண்டில் இட நெருக்கடி, இது 2 ஹைவேக்கு நடுவில் இருக்குது. ஹைவேல போகிற பஸ்ஸு உள்ளே வரமாட்டேங்கிறான், இந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வர்றான். இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ஆளையே காணோம். தேர்தல் நிதி கேட்டீங்க, சீலை கொடுக்கல. இதான பஞ்சாயத்து? எவ்வளவுல கோடிகளில் தேர்தல் நிதி கேட்டீங்க, கொடுக்கல. உங்களுக்கு கோடி போட்டு உங்கள் கட்சி அலுவலகமே கட்டி கொடுத்துருக்காங்க இந்த குடும்பம். இப்போ பஸ் ஸ்டாண்டை மூடணும், பொதுமக்கள் திரண்டு வருவான் அத்தனை பேரும். பஸ் ஸ்டாண்ட் நீ மூடி பாருங்க, நீ சவால் விடுறேன், நான் மூடி பாருங்க. சொந்த மக்களுக்கு ஏன் துரோகம் பண்ணுறீங்க? ஒரு கார்ப்பரேட் முதலாளி மாதிரி யாராவது கட்சிக்காரன் கும்பிட்டா கும்பிடவே மாட்டார் அன்புமணி. ராமதாஸ் தெருவாக போய் பொட்டி தூக்கிட்டு, அந்த பொட்டி தூக்கிட்டு போனதில் எனக்கு பங்கு உண்டு. இல்லை, அவர் ஊழல்னு சொல்கிறார்ல, என்ன ஊழல் நடந்தது அதில்? அன்புமணி ஊழல் நடந்தது. அதாவது அவர் ஊழல் என்ன சொல்கிறாரு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஊழலுங்கிறாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் 4 கன்ஸ்ட்ரக்ஷனை பகிரங்கமாக டெண்டர் கொடுத்து நடந்த கட்டுமானம். அப்போ எங்கே போனார்? நிறுத்தியிருக்கலாமே, பல லட்சம் தொண்டரை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்கலாமே ஊழல் நடக்குதுன்னு. அப்போ எங்கே போனார்? இப்போது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற இயக்கம் வன்னியர் சமூகத்தை மிரட்டுவதற்கு, ஏமாற்றி பணம் வாங்கிறதுக்கு மட்டுமே பயன்படுகிறது. வேறு யாரும் இல்லையா? உன்னுடைய சமூகம்தான். வடிவேல் கவுண்டர் குடும்பம், செந்தில்குமார் எம்பினா தருமபுரி பூரா தெரியும். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் இப்போ பாலிடிக்ஸ் வேறு யாரோ வந்து இப்போ பண்ணிட்டு போயிட்டாயா? ஓ சாதி, ஓ சமூகம், ஓ ரத்தம், ஓ சதை, என்னையா இவ்வளோ கேவலமாக இருக்குது. 2வது சட்ட ரீதியாக இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 26/9/2016 தருமபுரி நகராட்சி ஆணையாளர் பெயரில் தான் தான பத்திரமே கரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆவண எண் 2549/2018. அன்னைக்கு எங்கே போனார் அன்புமணி? அன்னைக்கு எங்கே ஆலய காணுமே. அரசாணை எண் MS 75 நாள் 24/7/2018 புதிய பேருந்து நிலையம் தனியார் பங்களிப்புடன் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ஃபண்ட் PPM மற்றும் 39.14 கோடி மதிப்பீட்டு தொகைக்கு தகுதியான நபர் மூலம்
பணிகள் மேற்கொள்ள அரசு ஆணை வெளியிட்டது. அன்னைக்கு ஆளை காணோம். எத்தனை வருஷமாக நடக்குது. அதாவது அதே போல் 2020 தான் பிவிகே கன்ஸ்ட்ரக்ஷன் தருமபுரி நகராட்சி ஆண்டுக்கு 51 10 100 1000 10 லட்சம் 10 லட்சம், அது 55,40,000 ரூபா நகராட்சிக்கு பணிகள் முடிவுற்று நகராட்சிக்கு ஆண்டுக்கு இந்த தொகை 55 லட்சம் ரூபா செலுத்துவதற்காக ஒப்பந்தம் போடப்பட்டது. இப்படி எல்லாமே லீகலாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டை மூடு. அதே போல் டெண்டரில் இறுதி செய்யப்பட்ட நிறுவனத்திற்கு தருமபுரி நகராட்சி கன்சர்ன் எக்ரிமெண்ட்டு 24 போடப்பட்டது. எல்லாம் லீகலாக நடந்திருக்கு. ஒரு முதலமைச்சர் போய் அங்கே திறப்பு விழா பண்ணியிருக்காரு. அசம்பிளி கமிட்டி நம்ம வேல்முருகன் போய் அதை ஆய்வு பண்ணியிருக்காரு. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அதாவது 2026 தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் காணொலி காட்சி வாயிலாக தருமபுரி புதிய பேருந்து நிலையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து விடப்பட்டது. எந்த வருஷம்? இப்போ 26 அன்னைக்கு போயிருக்கலாமா? பல லட்சம் தொண்டர்களோட கூடி போயிருக்கலாமா? 5/2 கடைசி நேரத்தில் திறக்க அப்போ போயிருக்கலாமா? அப்போ அதெல்லாம் போகாமல் இப்போ தேர்தலுக்கு முந்தி வரைக்கும் ஆர்ப்பாட்டம் இல்லை. தேர்தலுக்கு டொனேஷன் கிடைக்கல. சௌமியா அன்புமணி நின்றாங்க. அந்த தொகுதியில் நின்னாங்க. செலவை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் செய்யலை. இதை தாண்டி எந்த செய்தியும் இல்லை. அப்போ நீங்கள் உண்மையாகவே மக்களுக்கான அந்த சமூகத்துக்கான தலைவரா? வடிவேல் கவுண்டர் குடும்பம் நீங்கள் சொன்னால் 50,000 பேர் ஓட்டு போடுவாங்கிற நிலைமை. நீங்கள் துரைமுருகன் செந்தில்குமார் சீட்டு வாங்கி கொடுக்கும்போதே 50,000 ஓட்டு உங்களுக்கு கேரண்டிப்பா. ஒரு பெரியார் தொண்டன். இப்போ அன்புமணிக்கு இந்த பேருந்து நிலையத்தின் மீது பல புகாரை சொல்கிறார். இப்போ பெங்களூரு மதுரை திருச்சி அந்த ஹைவேல NH 44 புது NH 844 இதில் இந்த நிலம் அமைந்திருக்கு. பஸ் ஸ்டாண்டு அமைந்திருக்கு. இந்த நிலத்தை சுற்றி 6 பேர் அவங்க வாரிசுகள். ஆளுக்கு ஒரு 3 ஏக்கரா நிலம் இருக்குது. இப்போ ஒரு 100 ஏக்கரா 150 ஏக்கரா நிலம் இருந்தாதாக அவர் பட்டா சிட்டு அடங்கல் எல்லாம் காமிச்சா எல்லாம் கரைமணி கொடுத்துட்டு போகிறோங்கிறாங்க. நாங்கள் ஒரு பொது நோக்கத்துக்காக எங்கள் குடும்ப பேருக்காக இந்த வேலையை நாங்கள் செஞ்சோம். இப்போ அதாவது சின்னச்சாமி கவுண்டர் காங்கிரஸில் ஒரு நீண்ட காலமாக இருந்திருக்காரு. வடிவேல் கவுண்டர் காமராஜோட பெருந்தொண்டர். இப்படி ஒரு வரலாறு பூர்வமாக அந்த குடும்பம் தியாகம் செய்த குடும்பம். அதாவது சேலத்திலிருந்து நீங்கள் ஜெயிச்சு கொடுத்த, நான் ஜெயிக்கிற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஒரு சீட் ஜெயிச்சு கொடுக்குறேன், எப்படியாவது எங்கள் தருமபுரி மாவட்டத்தை தனியாக்குங்கன்னு சொல்லி காமராஜரோடு நீங்கள் சண்டை ஓட்டு பிரித்து வாங்கினான்னு ஒரு வரலாறு சொல்லுது. தருமபுரி எனக்கு தனியாக பிரித்து கொடுங்க, சேலத்தோட எங்களால் இருக்க முடியல, எங்கள் மாவட்டம் காஞ்சி போன மாவட்டம், வறட்சியான மாவட்டம், அது வளர்ச்சியாகணும்னா மாவட்டம் ஆக்கணும்னு சொல்லி எப்போ 64 காமராஜரோடு போராடி வாங்கிய மாவட்டம் தருமபுரி. அதனால் எங்கள் குடும்பம் தியாகம் செய்த குடும்பம், தியாகி குடும்பம். அன்புமணி அப்போ அரசியலே இல்லை. அன்புமணி அப்பா, அவங்க அப்பா எல்லாம் ஆளே இல்லாத காலம். அப்போது அன்புமணியினுடைய நோக்கம் குறுகிய நோக்கம். அன்புமணிக்கு இப்போ என்ன தேவை? சௌமியாவுக்கு அங்கே ஓட்டுக்கு 2000 கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்போ யாருக்கான தலைவன்? வன்னிய சமூகத்துக்கான தலைவன். உன்னை நம்பி 20 லட்சம் பேர் இருக்கான். அப்போ அதாவது கிராமத்தில் சொல்லுவான், தீட்டுற மரத்திலேயே பதம் பார்க்கறது. இல்லை அதாங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க. இன்னொரு பார்வையும் இருக்குது. தேர்தல் வரும்போதெல்லாம் இடஒதுக்கீட்டு பிரச்சனையை கையில் எடுப்பாங்க பாமக, இப்படிலாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனாலும் இப்போ விஜயோடைய அலையில் எல்லா கட்சிகளுக்கும் பெரிய பாதிப்பு இருந்தாலும் பெரிய சேதாரம் இல்லாத கட்சியாக ஒரு பகுதினா வட மாவட்டம் தான். பாமக இப்படி இருந்தும் எப்படி இந்த செல்வாக்கு அப்படியே இருக்குது அந்த கட்சிக்கு? இதை காரணம் கேட்டிங்கன்னா, இது அந்த சமூகத்தின் மீது உள்ள பாசம். நீங்கள் ராமதாஸுடைய உழைப்பை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இடஒதுக்கீட்டு போராட்டம். ஆமாம், பொட்டி தூக்கிட்டு பல நாள் பல மாதம் அவர் வீட்டுக்கே போயிருக்க மாட்டார். சொல்லுவாங்க அந்த வட மாவட்டங்களில் அவர் கால் படாத ஊரே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நானும் அந்த பாட்டாளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் இருந்த காலத்தில் மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாரு. மதுரையில் ரயிலை விட்டு அவரும் கூட யாரோ 1-2 பேர் வர்றாங்க. இறங்கிட்டார். இறங்கி கார் வரல. ஒரு கார் அம்பாசிடர் கார் தான் எடுத்துகிட்டு வருவான்.
அப்போ ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம், ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்கோம். ஒரு கிராமத்து ஆள் ஒருத்தர் வந்தார். வந்து சீட்டு நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம், அவரு மட்டும் உட்காந்துருக்காரு. வந்து பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் பீடியை பற்ற வச்சு குடிக்கிறார். நாங்கள் எங்கேயோ திரும்பி பார்த்தா பீடியை குடிச்சிட்டு இருக்காரு. எங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காருங்கண்ணா. ஏன் தள்ளி உட்காரணும்? நீங்கள் மதுரை பக்கம் கொஞ்சம் முரட்டு ஆளாக இருப்பாங்க, எதுக்கு நான் பீடியை தள்ளி உட்காரணும்? இல்லையா, ஒரு ஐயா டாக்டர் ஐயா, ஒரு சமூக சேவகர் அப்படின்னா இருந்துட்டு போட்டுமே, பீடி நான் ஏன் காசு ஏன் பீடியை குடிக்கிறேன், அப்போ குடிச்சிட்டு போட கொடுங்க, ஏங்கிட்ட சண்டை பிடிக்கிறீங்க. அன்னைக்கு நிலைமை அதுதான். எப்போ 92-93களில் இதுதான் நிலைமை. அப்போது அவர் தமிழ்நாடு முழுக்க திருவள்ளூர் பஸ்ஸில் ஏறி பொட்டியை தூக்கிட்டு ஊராக அலைந்து சேர்த்த இயக்கம் சொந்த சமூகத்துக்கே என்ன பண்ணுது? துரோகம் பண்ணுகிற, முதுகுல குத்துற வேலையை பார்க்குறார். இப்போ அந்த பேருந்து நிலையம் மூடப்பட வேணும்னு நினைக்கிறார். மூடப்பட்டால் பொருந்திரல் மக்கள் போராடுவாங்க. என்ன காரணம்? இப்போ இந்த ஹைவேல போகிற பஸ்ஸு பூரா உள்ளே போகிறதில்ல, பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதில்ல, புது பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் எல்லாம் வந்து போகிறோம். இல்லை, இவர் உண்மையாகவே இந்த பஸ் ஸ்டாண்டு மக்களுக்கு எதிராக இருக்குது, இந்த பஸ் ஸ்டாண்டு மக்களுக்கு தேவையில்லைன்னா 10 வருஷ ப்ராசஸ் நடந்திருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 10 ஆண்டு கால ப்ராசஸில் அவங்களுடைய அறிக்கை வந்திருக்கா? இந்த அறிக்கை 10 ஆண்டுக்கு முந்தைய எங்கே போச்சு? இந்த அறிக்கை வந்திருக்கா? எப்போ விட்டுருக்காரு? 25/5/2026. இந்த ப்ராசஸ்ஸு 10 வருஷ ப்ராசஸ்ஸு. நீங்கள் என்றாவது ஒரு நாள் உங்கள் அறிக்கை வந்திருக்கா? அப்போ தேர்தலுக்கு உங்களுக்கு கவனிக்கலைன்னு சொன்ன பிறகு அது எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, அது வன்னியராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வன்மம் அதிகமாக இருக்குது. நீங்கள் சாதாரணமாக இந்த திண்டிவனம் கூட்டு ரோட்டில் ஆஸ்பத்திரி வச்சு 5 ரூபாய்க்கு ஊசி போடுறதுக்கு உங்கள் அப்பா வச்சு கொடுத்தாரு. அதில் போனி ஆகாமல் அதை காலி பண்ணிட்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் சுகாதாரத்துறை மந்திரி. இது யார் இந்த செல்வாக்கு உங்களை உட்கார வச்சா? இந்த வன்னிய மக்கள் தான், பாவி வன்னிய மக்கள் தான். ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரு சீட்டு அமைச்சர் கோட்டா, 475 மருத்துவக் கல்லூரி இந்தியா பூரா இருக்கு. ஒரு சீட்டா 475 வன்னிய இளைஞன் டாக்டர் ஆயிருக்கானா? அமைச்சர் கோட்டால் ஆயிருக்கணுமா இல்லையா? 5 வருஷம் இருந்தீங்க. 5 வருஷம் எவ்வளவு? ஒரு 2500 மருத்துவர்கள் உருவாயிருக்கணுமா இல்லையா? இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், இந்த அதாவது வறட்சியான ஏரியாவிலிருந்து 2500 மருத்துவர்கள் அன்புமணி ராமதாஸால் உருவானார்னு ஒரு வரலாறு உருவாயிருக்கணுமா இல்லையா? ஒரு மெடிக்கல் காலேஜே ஒரு சீட் கொடுத்துருவான். இப்போ ராமச்சந்திரா இருக்குது, ஜெகத்ரட்சி இருக்காரு, வேலை வன்னியனுக்கு ஒரு சீட் குடியா? தலித்தே வேண்டாம் ஐயா, சாதிக்க குடியா? எத்தனை பேர் ஆயிருக்க சொல்ல முடியுமா? நான் நேரடியாக கேட்குறேன், சௌமியாட்டையும் அன்புமணிட்டும் கேட்குறேன். இல்லை, இது ராமதாஸ் உணர்ந்ததான். அவர் 87 வயசாச்சு, இனி அவரை போய் நம்ம கேட்க வேண்டாம். அன்புமணி தான் மத்திய அமைச்சர். 475 வன்னிய இளைஞர்கள் மருத்துவராக இருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த சந்ததியே வளர்ந்துருமே, அந்த குடும்பமே வளர்ந்துருமே. ஒருவனுக்கு கல்வி கண் திறந்தால் அந்த சமூகமே வளர்ந்துருமே. அப்படி எதையுமே காணாம். அங்கே என்எல்சியில் எவனுக்கு வேலையும் கொடுக்கல. இப்போ பஸ் ஸ்டாண்டு இடிக்கிற கடப்பாறையோடு வந்துட்டார். மக்கள் பெரும் போராட்டம் நடத்தி அன்புமணிக்கே நீங்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு அங்கே வரும். நீங்கள் முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள், பஸ் ஸ்டாண்டை மூடி பாருங்கள். சொந்த ஒரு குடும்பம், இந்த குடும்பம் 10 ஏக்கராவை கொடுத்து ஒரு பேருந்து நிலையம் கட்டுனா சட்ட போராட்டங்கள் செய்ய பண்ணுவாங்களா? அப்படி பண்ணால் என்ன நடக்கும்? எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோம். ஏன்னா அத்தனை லீகல் விஷயம் இருக்குது. எத்தனை அவ்வளோ விஷயம் இருக்குது. அதாவது 34 கவுன்சிலரில் 3 முறை தீர்மானம் போட்டிருக்கான். இதில் பாமக கவுன்சிலர் இருந்திருக்கான். 6 முதல் 8 கவுன்சிலர் இருந்திருக்கான். அசம்பிளி கமிட்டி ஆய்வு பண்ணி இதை அப்ரூவ் பண்ணியிருக்கு. சிஎம் 4/11/2025 ஆய்வு பண்ணி அப்ரூவ் கொடுத்துருக்காரு. ஸ்டாலின் விசிட் பண்ணியிருக்காரு 4/1/2025. எம்பி அந்த நிகழ்ச்சியில் பழைய எம்பி தருமபுரி மணி கலந்துருக்காரு. எம்எல்ஏ ஜிகே மணி கலந்துருக்காரு. எம்எல்ஏல பன்னாடா எம்எல்ஏ தருமபுரி வெங்கடேசன் கலந்துருக்காரு. அப்போல்லாம் எங்கே போனீங்க? அதே போல் சிஎம் 5/2/2026 திறந்து வச்சிருக்காரு.
சட்டசபையில் தீர்மானம் போட்டது 2014-15 ஜே தீர்மானம் போட்டிருக்கு. தினமணியில் விளம்பரம் 17/4/2015 விளம்பரம் தினமணியில் வந்திருக்கு. 2015 10 ஏக்கரா நிலம் டிஎன்சி கொடுத்துருக்காங்க. நகராட்சி தீர்மானம் 19/3/2015 நகராட்சி தீர்மானம், ஆணையாளர் அனுமதி, அரசு அனுமதி, இவ்வளோ விஷயம் இருக்குது. கோர்ட்டுக்கு போனால் அப்போ டிஸ்கஸ் பண்ணிடுவான். கோர்ட் என்ன சொல்லுவான், இதை எடுத்துகிட்டு வந்து கோர்ட்டு நேரத்தை வீணாக்கியதற்கு உனக்கு 2 லட்ச ரூபா ஃபைன், அன்புமணிக்கே ஃபைன். அப்போது நீங்கள் உங்களுடைய கோபதாபங்களை, உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை சமூகத்தினுடைய ஆதரவோடு ஒரு நிறுவனத்தின் மீது நீங்கள் தொடுக்கிற போர் என்பது உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த சமூகத்தின் மீதே தொடுக்கிற போர். அது நீங்கள் பெரியார் தான் சொல்லுவார், தமிழர்களாக ஒன்றிணைய முடியல, சரிடா ஒரு சாதிவாத நீ டெவலப் பண்ணு. அங்கே இருக்கக்கூடிய ஏழைபால வறுமை கோட்டுகள் இருக்கிறவன் அவர்களையாவது மேல் நோக்கி கொண்டு வா. அருந்ததியர்களுக்கு அரசியல் வேணுங்கிறார், தலித்துக்களுக்கு அரசியல் வேணுங்கிறார், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அரசியல் வேணும். நீ உன் சமூகத்தை டெவலப் பண்ணியா ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் விழிப்புணர்வு அடையும் என்பதுதான் பெரியாருடைய கொள்கை. இப்போ என்னாச்சு, தன்னை வாழ வைத்துக் கொள்வதற்கு சமுதாயத்தை பலி கொடுப்பதா இப்போ அரசியலாக மாறிப்போச்சு. சரிங்க, இன்னைக்கு நம்ம ஏற்கனவே கும்பகோணம் பேருந்து நிலையம் குறித்து புதிய பேருந்து நிலையம் திறப்பதற்கு ஒரு முயற்சிகள் நடந்துச்சு. நாம் தான் அந்த முதல்ல பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் பல யூடியூப் சேனலுக்கு பேசிட்டாங்க. பிறகு நீதிமன்ற உத்தரவாகவே வந்து இன்றைக்கி அந்த பேருந்து நிலையம் நிறுத்தப்பட்டிருக்குது. இப்போது தருமபுரியினுடைய புதிய பேருந்து நிலையம் பல்வேறு சட்ட அடிப்படையிலையும் பல்வேறு விஷயங்கள் முன் வச்சு தான் கிட்டத்தட்ட எல்லா நகராட்சி கவுன்சிலர் தீர்மானம் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட வெறுப்புக்காக அந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றணுங்கிற ஒரு குரல் பாமகலேருந்து வந்திருக்கு. அதோடைய பின்னணி என்ன, அதோட உண்மை நிலை என்ன, அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கிற பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.